பேரண்ட்ஸ் வந்து ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி இப்போ இருக்காங்களா, இல்லை மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா? முன்னெல்லாம் நமக்கு வந்து பெர்சன்டேஜ் மார்க் ரொம்ப முக்கியம், அது மட்டுமே தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கோ கரிக்குலர் நிறைய பேருக்கு அதுக்கான ஒரு ஆப்ஷன் கிடைக்கல. பட் இன்னைக்கு காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கும் நிறைய முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களா, இல்லை மார்க் ஓரியன்டாக தான் இன்னமும் நிறைய பேரண்ட்ஸ் இருக்காங்களா? அந்த எண்ணம் வந்து இப்பயும் பேரண்ட் இருக்குதான். அது வந்து ப்ரியாரிட்டி. எது? நல்ல மார்க், நல்ல பர்சன்டேஜ், அது ப்ரியாரிட்டி. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. முன்னாடி இருந்த பேரண்ட்டுக்கும் இப்ப இருக்கிற பேரண்ட்டுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னாக்கா, அன்னைக்கு அது இருந்தா போதும் பிள்ளைக்கு, அதுதான் வாழ்க்கை, இது இருந்தா போதும். ஆனா இன்னைக்கு இருக்கிற பேரண்ட் அந்த ப்ரியாரிட்டியில மாறுறது கிடையாது. அதே வேளையில மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலரையும் அவன் கத்துக்கணும். ஆனா அது வந்து எந்த சூழ்நிலையிலயும் வந்து படிப்பை பாதிச்சிடக்கூடாது, அவன் மார்க்கை பாதிச்சிடக்கூடாது, பர்சன்டேஜை பாதிக்க கூடாது. ஆனா அப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னாக்க, அந்த 10th 12th படிக்கும்போது கொஞ்சம் அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்னுடைய நேரத்தை குறைச்சிக்கணும். அதே வந்து ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு ஒரு 11th ஸ்டாண்டர்ட் அல்லது 9th ஸ்டாண்டர்ட் வரலும் ஒரு சமமான வாய்ப்பு, கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி கலை, விளையாட்டு, மற்ற விஷயங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கலாம். பிள்ளைங்க வந்து பல்கலையில திறமையா விளங்கணும் அப்படின்ற ஒரு பொதுவான ஆர்வம் வந்து குழந்தைங்கிட்ட இருக்குது. அதை யாங்கிட்டையும் இங்க வரும்போது வந்து பேசுவாங்க, என் பிள்ளைய சேர்த்து விடுங்க ஃபாதர், இல்லை சேர்த்து விடுங்க ஃபாதர் அப்படின்ட்டு சொல்றதுலயும், அவன் போயிட்டு சின்ன சின்னதா வெளியில ஸ்கூல் இல்லாம உதாரணம் ஒரு சிலம்பம், இப்ப ரீசெண்டா தமிழ்நாட்டுல சிலம்பம் ரொம்ப ஃபேமஸா இருக்குது. அப்ப அவன் வெளியில போயிட்டு அந்த சிலம்பம் ஆடி பிரைஸ் எடுத்துன்னு வந்தா கூட அந்த பிரைஸை கொண்டாந்து இங்க கொடுத்து என்கிட்ட கொடுத்து அதை மேடையில கொடுங்க ஃபாதர் அப்படின்னாக்க, சரி தான் குழந்தை ரெக்கக்னைஸ் பண்ணப்படணும், தான் குழந்தைக்கு இந்த திறமை இருக்குதுன்றது வெளியில தெரியணும் அப்படின்னு. இப்ப எனக்கு அது யாரும் இலவசமா சொல்லி கொடுக்கறது இல்லை, அது நல்லாவே ஹைலி பே பண்றாங்க, அது பே பண்ணி அது கொடுக்குறாங்க. அப்போ ஒரு ஓவராலா பாத்தீங்கன்னாக்க அந்த ஒரு மாற்றம் இருக்குது. அந்த மெயின் விஷயத்துல இன்னும் நிக்கிறாங்க. ஆனா இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸும் கூட இருந்தாக்க பிள்ளைங்க வந்து வெறும் கல்வியோட இல்லாம பல விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு போனதான் எதிர்கால சமுதாயத்துல அவனால ஷைன் பண்ண முடியும். அதனால அதுவும் அவன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத விரும்புறாங்க. வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா உறவு முறை, ரிலேஷன்ஷிப்ஸ் மெயின்டைன் பண்றது, ஏஜ்டு பீப்புள், இப்போ நீங்க சொன்ன மாதிரி பஸ்ல ஏஜ்டு பீப்புள் இல்லை இவங்க வராங்கன்னா அந்த ஸ்பான்டேனிட்டிங்கிறோம், உடனே அவங்களுக்கு இடம் கொடுத்து இது பண்றது, இதை தவிர பொதுவாக ஃபெயிலியர்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரியான ஸ்கில்ஸை வந்து நாங்கள் லைஃப் ஸ்கில்ஸை ஸ்கூல்ஸுக்கு பசங்களுக்கு டீச் பண்றோம் அப்படின்ட்டு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்குறோங்கிற மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் வந்து அதை ஒரு ஒரு ஹைலைட் பாயிண்டா பேசுறாங்க. பட் ரியாலிட்டியில அது நிஜமா நடக்குதா? நம்ம ஸ்கூல்ல என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்றீங்க பசங்களுக்கு இந்த மாதிரி லைஃப் ஸ்கில்ஸை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு? நம்ம ஸ்கூல்ல வந்து ஒவ்வொரு புதன்கிழமையும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இப்ப அரசாங்கமே அவங்க வந்து ஒரு மாரல் பீரியடை ஒதுக்கணும் அப்படின்னு டைம் டேபிள கண்டிப்பா போடணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நாங்க அதுக்கு 2 பீரியட் ஒதுக்குறோம். புதன்கிழமை ஒரு பீரியடும் வெள்ளிக்கிழமை ஒரு பீரியடும் ஒதுக்குறோம். இது ஒரு கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்ன்றதுனால அந்த கிறிஸ்டியன் மாணவர்கள் மட்டும் போயிட்டு தனியா அவங்களுக்கு வந்து கேட்டகிசம் புக்குன்னு இருக்கும், அதாவது கடவுளை பற்றி சம்பந்தமான புக்கு, மறைக்கல்வி அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அந்த புத்தகத்துல அதுல தேவையான கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயமும் அத ஒழுக்க சம்பந்தப்பட்ட விஷயமும் அதுல இணைந்தே இருக்கும். கடவுள் வந்து என்னத்த சொல்லி கொடுப்பாரு? ஒழுக்கத்தை தான் சொல்லி கொடுப்பாரு. திருடாத, பொய் சொல்லாத, அதுதான் அதுல இருக்கும். வேற என்ன ஒன்னால பெருசா ஒன்னால இருக்காது. அதை வந்து கிறிஸ்துவ குழந்தைகளுக்கு அதை சொல்லி கொடுக்குறோம். கிறிஸ்துவ அல்லாத பிற குழந்தைகள் இருக்கிறாங்கல்ல, நம்ம இந்து மத சகோதர சகோதரிகள், முஸ்லிம் மத சகோதர சகோதரிகள், மற்றவங்க, அந்த குழந்தைங்களுக்கு வந்து அதுக்குன்னு வந்து நல்லொழுக்க பாட புத்தகத்தை வரவழைச்சு திண்டுக்கல்ல பிரிண்ட் பண்றாங்க. அதுவும் எங்களை போல ஃபாதர்ஸ்ங்க தான், இயேசு சபை ஃபாதர்ஸ், நம்ம லோயோலா காலேஜ் எல்லாம் வச்சு நடத்துறாங்க பாருங்க. சென்னை லோயோலா, திருச்சி சென்ட் ஜோசப்ஸ், திருநெல்வேலி சென்ட் பாளையங்கோட்டை, அவங்க அந்த சபையை சார்ந்த குருக்கள் தான் அந்த நல்லொழுக்க நீதி போதனை அந்த புத்தகத்தை ஒரு கிளாஸ்க்கும் தனியா பிரிண்ட் பண்றாங்க. அதை நாங்க வாங்கி அந்த பிள்ளைங்க வந்து அந்த மறைக்கல்வின்ற புத்தகத்தை படிக்கும்போது கிறிஸ்துவர் அல்லாத பிற குழந்தைகள் வந்து
இந்த நீதி போதனை என்ற புத்தகத்தை படிக்க வச்சு அதுல வெறும் அந்த புத்தகம் இல்லை, ஏன்னா அந்த ஆசிரியர் வந்து அது ஒரு சின்ன டிப்ஸ் தான். அதை எடுத்துக்கிட்டு அதை நிறைய எக்ஸ்பிளைன், அதுல வந்து லைஃப் ஸ்டோரியை நிறைய சொல்லி அதுல வந்து நிறைய விளக்கத்தை சொல்லுவாரு. அது இல்லாம நான் டெய்லி காலையில ப்ரேயர்ல ஒரு மினிமம் 5 to 10 minutes இந்த ஒழுக்கத்தை பற்றி தான் நான் சொல்லுவேன். குழந்தைங்களுக்கு எப்படி நடந்துக்கணும், பப்ளிக்ல எப்படி நடந்துக்கணும், வீட்டுல எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு நிறைய, அதுக்காக நான் நல்லாவே டைம் எடுத்துக்குவோம். ப்ரேயர்ல நல்லாவே டைம் எடுத்து என் தரப்புல வந்து அது காலையில எவ்ரிடே ஸ்கூல்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பா காலையில எவ்ரிடே மினிமம் நான் ஒரு 3 to 7 minutes or 10 minutes இது வந்து பிள்ளைங்களுக்கு காலையில வந்து இந்த ஒழுக்க சம்பந்தமான விஷயங்கள், அவங்க ஸ்கூல்ல எப்படி நடந்துக்கணும், வெளியில ரோட்ல போகும்போது எப்படி நடந்துக்கணும், வீட்டுல எப்படி நடந்துக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா குழந்தைங்க ரோட்ல போகும்போது நம்ம எங்க வேணாலும் நடக்கலாம், போகலாம், வரலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து கவர்மெண்ட் சொல்ற டிராபிக் ரூல்ஸை கடைபிடிக்கணும். ஏன்னா அது வந்து பிறரன்பு சம்பந்தமானது. கல்வி என்பதே பண்பாட்டிற்காக தான். அந்த பண்பாடுன்னா அந்த பண்பாடுன்றது வேற ஒண்ணுமே கிடையாது. சிம்பிளா சொல்லணும்னாக்க பிறரன்போடு நடந்துக்கிறது, அந்த பிறரன்போடு நடந்துக்கிறது தான் பண்பாடு. அதுல ஒண்ணுதான் நான் ஒரு உதாரணம் சொன்னேன். ஒரு பஸ்ல நம்மளோட வயதுல பெரியவங்க, குறிப்பா வயதானவர்கள், கர்ப்பிணி பெண்கள் பார்த்தா அவங்க கேட்கக்கூடாது, நீயா எழுச்சி இடம் கொடுக்கணும் அப்படின்னு நல்ல பழக்கத்தை நம்முடைய ஆசிரியர்களை பாக்குறது. எங்க பார்த்தாலும் வந்து உரிய மரியாதையை செலுத்தணும். என்னையே நான் உதாரணமா சொல்லுவேன். நான் என்னுடைய ஆசிரியர்கள் வந்து, ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்கூல்ல நான் எந்த ஆசிரியர்கிட்ட 3வது படிச்சனோ அந்த ஆசிரியருக்கே நான் கரஸ்பாண்டா வந்துட்டேன். அதெல்லாம் ஒரு சந்தோஷமான பெரிய விஷயம். அவரும் அதை பற்றி சந்தோஷப்படுவார், நானும் அதை சந்தோஷப்படுவேன். அது மற்ற ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் உதாரணமா சொல்லுவேன். இந்த ஆசிரியர், ஏன்னா அவர் அப்ப சேர்ந்த முதல் வருஷம் எங்க ஊர்ல பாடம் நடத்துறாரு, மேத்ஸ் வாத்தியாரு. அவருகிட்ட தான் நான் 3rd standard படிச்சேன் கணக்கு. இன்னைக்கு அவருக்கு சொல்ல அவர் ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டார். இப்ப நான் அவருக்கே கரஸ்பாண்டா எச்சமா வந்து உட்காந்துட்டேன் அப்படின்ட்டு. ஏன்னா அது நான் ஃபாதரா இருக்கிறதுனால அது ஈஸியா நடந்துடுச்சு. இதே வந்து வெளியில கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து அது நடக்காது. ஏன்னா they have to wait for the service. இப்ப நாங்க என்னும்போது அது எங்க ஸ்கூல்ன்றதுனால அங்க கண்டிப்பா ஃபாதர் தான் அங்க வந்து சீட்ல அது உட்காருவாருனால, அதனால வந்து இந்த ஒழுக்க சம்பந்தமான விஷயத்துல நான் டெய்லி காலையில ப்ரேயர்ல குழந்தைகளுக்கு வந்து ஒரு பொதுவான, நான் வந்து கிறிஸ்துவ மதம் தான், அதை பற்றியே நான் பேச மாட்டேன். எங்க மதத்தை பற்றி நான் எப்பயுமே பேச மாட்டேன். பொதுவான நடைமுறை ஒழுக்கங்கள், ஸ்கூலுக்கு நேரத்தோட வரணும், யூனிஃபார்ம்ல வரணும், சாதத்தை கீழே இறக்க கூடாது சாப்பிடும்போது, அது உங்க அப்பா அம்மாவுடைய உழைப்பு. அதுவே அது வந்து ஒரு 10 ரூபாயா இருந்தா கொட்டிடுவியா, அது சாதமா இருக்கவே நீ வந்து ரொம்ப ஈஸியா எடுத்து போட்டுற. இது மாதிரி சின்ன சின்ன ஒழுக்க நெறிமுறைகளை நாங்க சொல்லிக் கொடுக்குறோம். பிளஸ் கிளாஸுக்குள்ள சொல்லிக் கொடுக்குறோம். ஆசிரியர்களுக்கு நான் ஸ்டாஃப் மீட்டிங்ல நான் சொல்லியிருக்கேன், கிளாஸுக்குள்ள போன உடனே எடுத்த உடனே பாடத்துக்கு போவாது, ப்ளீஸ் ஸ்பெண்ட் ஒரு 2 or 3 minutes அவங்களுக்கு ஒரு ஏன்னா நான் வந்து அங்க திண்டிவனத்துல 9th 10th படிச்சேன், 11th 12th இதே ஸ்கூல்ல படிச்சேன். இப்ப அன்னைக்கு இருந்த ஆசிரியர்கள் வந்து பாடத்தை விட வந்த உடனே சின்ன சின்ன ஒழுக்க முறைகளை சொல்லி கொடுத்துட்டு தான் பாடத்தை ஆரம்பிப்பாங்க அன்றைய காலகட்டத்துக்கு ஏற்றவாறு. அதனால இந்த நம்ம ஸ்கூல்ல வந்து அதை நல்லா மிக சிறப்பாவே செய்யணும். என்னோட அந்த கேள்வியை நான் ஆட் பண்ணியிருந்தேன், நீங்க ஆல்மோஸ்ட் பாதி பதில் சொல்லிட்டீங்க. அப்படியா? இருந்தாலும் அதை கேள்வி கேட்க, இந்த மாரல் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப அவுடேட்டட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட நிறைய ஸ்கூல்ல அதை ஃபாலோ பண்றேன். நானே ஒரு சில பசங்கள்ட்ட கேட்டிருக்கேன், அப்படி ஒரு பீரியட் இருக்கான்ட்டு. மாரல் சயின்ஸ் பீரியட் இல்லைங்கிற மாதிரி தான் பதில் வந்தது எனக்கு. ஸோ அது ரொம்ப குறைஞ்சிருச்சு, இல்லாட்டி இல்லாமலே போயிட்டு ஒரு கட்டத்துல நம்ம இருக்கிற மாதிரி ஒரு ஒரு அப்சர்வேஷன் நான் பாக்குறேன். ஸோ அது இல்லாத, அதை ஃபாலோ பண்ணாத ஸ்கூல்ஸ், அது ஏன் முக்கியம் அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா, அது ஃபாலோ பண்ணாத ஸ்கூல்ஸ் இருக்காங்க அப்படின்னா அதை கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஒரு தூண்டுதலா இருக்கும். இந்த மாரல் பீரியட்ன்றது வந்து மிக மிக முக்கியமானது. நான் அதுக்குதான் வந்து குழந்தைங்களை கூட பிரேயர்ல சொல்லுவேன், ஒழுக்கம் உயிரினும் மேலாக ஓம்பப்பட வேண்டும் அப்படின்னு. உலகத்துல வந்து வேற எதையும் உயிருக்கு மேல சொல்லல. திருவள்ளுவரை சொல்லும்போது ஒழுக்கம் உயிரினும் மேலாக ஓம்பப்பட வேண்டும் அப்படின்னா அந்த ஒழுக்கன்றது மிக முக்கியமானது. அப்ப அந்த ஒழுக்கம்ன்றது வந்து எங்க சொல்லிக் கொடுக்கப்படும், அதுதான் மாரல் பீரியட். அதுல நிறைய விஷயத்த சாதாரணமாவே சொல்லுவாங்க, நடந்து போகும்போதே போவாரு, அப்படி போ, ஒழுங்க போ, லைன்ல போ அப்படின்ட்டு. காலையில பார்த்த உடனே ஏன் யூனிஃபார்ம் போடல, ஏன் இன்சர்ட் பண்ணல, ஏன் ஐடி கார்டு எடுத்துட்டு வரல, ஏன் முடி வெட்டல அப்படின்றது, இதெல்லாம் தான் சின்ன சின்ன அந்த ஒழுக்கங்கள் நிறைந்த வந்து வார்த்தைகளை வந்து ஆசிரியர்கள் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க.
அதனால இந்த ஒழுக்கன்றது வந்து மிக மிக முக்கியமானது. அதுதான் நான் வந்து உச்சகட்டமா என்ன சொல்லுவேன்னா, நாட் ஓன்லி இந்த மாரல் பீரியட், ஒட்டுமொத்த எஜுகேஷனுமே அந்த ஒழுக்கத்துக்காக தான் நடக்கும். சமூகத்துல நான் எப்படி ஒழுக்கத்தோட, அதே நேரத்துல நான் எப்படி இந்த சமூகத்துல என்னை சுற்றி நடக்கின்ற இந்த பெனோமினாஸ், பல டிபார்ட்மெண்ட் இருக்குது, பல விஷயங்களை நாம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குது வாழறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஏதோ ஒரு துறையில நாம புலமைத்துவம் பெற்று அந்த வேலையை செய்யலாம். ஒண்ணு நான் டீச்சரா இருக்கலாம், இல்ல வந்து நான் ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கலாம், இல்ல நான் ஒரு பிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் இருக்கலாம், இல்ல ஒரு பேங்கிங் செக்டார்ல இருக்கலாம், ஏதோ ஒண்ணு. ஏன்னா என் வாழ்வாதாரத்துக்கு ஒரு வேலை தேவைப்படுது. ஆனா எனக்கு வந்து கத்துக்க வேண்டிய விஷயம் இருக்கு. ஏன்னா இது எல்லாமே என்னோட பின்னி பிணைந்தது தான். நான் வந்து தனியா வாழ்ந்துட முடியாது, இதோட நான் பின்னி பிணைந்து தான் வாழ்ந்தாகணும். அதனால இந்த கல்வின்றதே ஒட்டுமொத்தமாவே அது வந்து நான் ஒரு ஒழுக்கத்துக்காக தான் பாக்குறேன். அந்த ஒழுக்கத்தை நல்ல ஒரு மனிதனை உருவாக்கி, ஏன்னா the purpose of educationன்றது என்னன்னா, to bring out a civilized citizen. ஒரு பண்பாடு உள்ள மனிதனை உருவாக்குறது தான் கல்வி. அவனுக்கு வேலை வாங்கி கொடுக்கறதுக்காக கல்வி இல்லை, அவனுக்கு பணத்தை சம்பாதி கொடுக்கறதுக்காக கல்வி இல்லை. நல்ல ஒழுக்கமுள்ள மனிதனை, பண்பாடு உள்ள மனிதனை இந்த சமூகத்துல உருவாக்கி கொடுக்கறது தான் கல்வி. அப்ப அந்த பண்பாடு உள்ள மனிதனை உருவாக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அவன் பல உலக விஷயங்களை கத்துக்கிறான், அதுல ஒரு ஜாபுக்கு அவன் போயிடுறான். இந்த மாரல் பீரியட் வந்து இந்த காலத்துல குறைஞ்சுன்னு வருதுன்னு சொல்றது உண்மை, 100க்கு 100 பொதுவாக சொல்றேன். ஆனா அது எங்க ஸ்கூல்ல கிடையாது. அதுல எனக்கு பெருமை, சந்தோஷம். நான் எங்க இருந்தாலும் நான் விட மாட்டேன். அதுவும் நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் ஸ்கூல் வந்து 9:30 to 4:30னா, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது 9 to 9:30 ½ வந்த உடனே முதல்ல the time is meant for இந்த நல்லொழுக்க நீதி போதனை பீரியடு தான். முதல்ல அந்த ½ சொல்லி கொடுத்துட்டு தான் பள்ளிக்கூடமே தொடங்கும். ஏன்னா அது ஸ்கூலுக்குள்ள வச்சா அது வந்து நீங்க எப்படி சொல்லி கொடுக்கலாம்னு அந்த காலத்துல அந்த எண்ணம் இருந்துச்சு. இன்னைக்கு தானா வழிக்கு வந்துட்டாங்க. நீங்க வேணாம் நீங்க தனியா வச்சுக்காதீங்க, இந்த 9 to 4 இதுக்குன்னே வாரத்துல ஒரு பீரியட் வைங்க. இப்ப நாங்க வாரத்துல ஒரு பீரியட்ல 2 பீரியட் வச்சுட்டோம் அப்படின்னு நாங்க அதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு தெரிஞ்சு. ஆனா இது நீங்க சொல்ற மாதிரி ஒரு பொதுவா நம்ம தமிழகத்திலயும் இந்திய சமூகத்திலயும் வந்து இது கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருது. அதுக்குன்னு எங்க டைம் ஸ்பெண்ட் பண்றது, 10th 12th படிக்க வேண்டியது நிறைய இருக்குது, இதுக்குன்னு போய் 2 பீரியட் ஒதுக்குனா அந்த 2 பீரியடுக்கு இந்த குழந்தைக்கு இந்த பாடத்தை சொல்லி கொடுத்தா இந்த மார்க் நிறைய எடுப்பான், அப்படிதான் பாக்குறாங்களே தவிர. ஆனா இந்த 2 பீரியடு தான் மீதி இருக்கிற 38 பீரியடு, மொத்தம் 40 பீரியடு வாரத்துல, அந்த 38 பீரியடு நல்லா நடக்கணும்னா இந்த 2 பீரியடு தான் பேஸ்மெண்டா. இதை நீங்க சரியா சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா அவன் 38 பீரியட் அவன் சரியா இருப்பான், பையன் நல்லா படிப்பான், அவன் செய்வான். இப்ப அதனுடைய ஒரு சில வெளிப்பாடுகள், இப்போ 1 or 2 இயர்ஸ்க்கு முன்னாடி சென்னையில வகுப்பறையில ஒரு மாணவனே தனக்கு பாடம் சொல்லி கொடுக்கிற ஒரு ஆசிரியைய வகுப்பறையிலே குத்தி கொலை பண்றான். இது ஒழுக்க சீர்கேடுனுடைய உச்சகட்டமான நிகழ்ச்சி. இதெல்லாம் நம்ம காலத்துல கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? வாதியாரை வந்து பேசவே முடியாது, தப்பா கூட பேசிட முடியாது. இன்னைக்கு பையன் கொலை பண்ற அளவுக்கு போறான், அடிக்கிறான், பிளேடு போடுறான். இதெல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்குது. இதெல்லாம் வந்து அந்த ஒழுக்க கல்வி இல்லாத போனதுனாலதான் இதனுடைய இந்த ஒரு சூழ்நிலையில நான் ஐ வுட் ஹம்பிளி ரெக்வெஸ்ட் நம்முடைய அரசாங்கம், நம்முடைய பள்ளிக்கூடம் நடத்துற எல்லா பிரைவேட் அது யாரா இருக்கட்டும், தயவு செய்து 2 பீரியட் எங்க ஸ்கூல்ல இருக்கிற மாதிரி இல்லைனாலும் ஒரு பீரியடாவது அந்த ஒழுக்கத்துக்கு ஒரு 45 நிமிஷத்தை கொடுத்து, அந்த புத்தகம் எங்க இருக்குதுன்னு நீங்க என்கிட்ட உதவி கேட்டீங்கன்னா நான் அந்த புத்தகத்தை வர வச்சு கூட கொடுக்குறேன். அதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஒழுக்கம் என்றது கண்டிப்பா மிக 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 முக்கியமானது. அதை அடித்தளமா வச்சுதான் பள்ளிக்கூடமே நடக்கும். அப்பதான் நல்லா இருக்கும். பள்ளிக்கூடத்துல அந்த ஒழுக்க முறைகள் வந்து சரியா போயிட்டு இருக்கும். ஒழுக்கம் இருந்துட்டாக்க தானா கல்வி வந்துடும். நான் என் குழந்தைங்களுக்கு பொதுவா சொல்றது, நான் வந்து இயேசுவை கும்பிடுறேன் அப்படின்னா நான் அதை சொல்ல மாட்டேன். நீங்கள் அவரவர்கள் வழிபடுகின்ற உங்கள் தெய்வத்தை நீங்க வணங்கிங்க. அதனால பக்தி முதல்ல, 2வது ஒழுக்கம். இந்த பக்தியும் ஒழுக்கமும் இருந்தா கல்வியை தானா கத்துப்பீங்க. நான் இதை என் பசங்களுக்கு எங்க இருந்தாலும் நான் சொல்லி கொடுத்துட்டே இருப்பேன். இந்த 2னுடைய அடித்தளத்தின் மீதுதான் கல்வி என்பது கட்டப்படும். அதனால வந்து இந்த ஒரு நல்ல அருமையான சான்ஸ்ல நான் அரசாங்கத்துக்கும் நம்முடைய பள்ளி நடத்துற எல்லா பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனுக்கும் தயவு செய்து ஒரு பீரியட முழுசா
நல்லொழுக்க போதனைக்காக ஒதுக்கி அதுல வெறும் புத்தகத்துல இருக்கிறத மட்டும் சொல்லிக் கொடுக்காம அந்த ஆசிரியர் வந்து நிறைய அன்றாட வாழ்க்கை நடைமுறைகளை சொல்லிக் கொடுத்து அந்த குழந்தைகளை வந்து நீங்க நல்லா உருவாக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவன் அழகா படிப்பான். அதுல எந்த வித அவனுக்கு கஷ்டமும் இருக்காது. எங்க நியூஸ் லெட்டர் இன்ஸ்பயர்ட் பத்தி ஒரு ஃபியூ வேர்ட்ஸ். ஒரு நல்ல முயற்சி, நீங்க அதை எடுத்து மிக சிறப்பா செஞ்சுட்டு இருக்கிறீங்க. இப்ப இதன் மூலயமா வந்து கண்டிப்பா பள்ளி நிர்வாகம் பண்ற நிர்வாகிகளுக்கு வந்து உங்களுடைய நியூஸ் லெட்டர் வந்து கண்டிப்பா உதவியா இருக்கும். இப்போ உதாரணமா இன்னைக்கு நான் கொடுத்த பேட்டி இது கேட்கின்ற போது ஏதோ இருக்கிற 100 பேர்ல ஒரு 10 பேர் இன்ஸ்பயர் ஆனாங்கனாக்க அதனாலதான் உங்க பேரே இன்ஸ்பயர்னு வச்சுக்கிறேன். அது தானா என் வாயில இருந்து வருது. அதால அவங்க இன்ஸ்பயர் ஆனாங்க அப்படின்னாக்க ஏதோ இந்த சமூகத்துக்கு உங்களாலையும் என்னாலையும் ஆன ஒரு சின்ன ஒரு கான்ட்ரிபியூஷனா இருக்கும். அதை நீங்க தனிப்பட்ட விதத்துல எடுத்துக்கிட்டு நீங்க அதுல அதையே உங்களுடைய நியூஸ் லெட்டர்னுடைய ஒரு கருப்பொருளா வச்சுக்கிட்டு நீங்க செய்யறது மிக மிக பாராட்டுக்குரியது. அதனால உங்களுடைய இன்ஸ்பயர் நியூஸ் லெட்டர் இன்னும் நிறைய வளரணும். கண்டிப்பா அதை நிறைய இடத்துக்கு நீங்க கொண்டு போய் சேருங்க. இதன் மூலயமா நீங்களும் ஒரு விதத்துல வந்து கல்வி எல்லாரும் கொடுத்துடலாம். இந்த ஒழுக்கத்தையும் நீதி போதனையும் இந்த மனித பண்பாட்டையும் இதன் மூலயமா கண்டிப்பா உங்களால கொண்டு போய் சேர்க்க முடியும். நீங்க சேர்த்துட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய இந்த இன்ஸ்பயர் பணி, இந்த மேகசின் பணி வளரணும். அது நல்லா இன்னும் வளர்ந்து இந்த சமூகத்தை நல்லொழுக்கப்படுத்தி இன்னும் சிறப்பான விதத்துல இந்த சமூகம் கட்டி எழுப்பப்பட்டு ஒரு சந்தோஷமான சமூகமான சுமூகமான மகிழ்ச்சியான ஒரு மனிதனுடைய வாழ்க்கை கண்டிப்பா இந்த இன்ஸ்பயர் மேகசின் கொடுக்கணும்ட்டு நான் விரும்புறேன். உங்களையும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ, ரொம்ப கைண்ட் வேர்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச் ஃபாதர். உங்களோட ஆன்சர்ஸ் வந்து டெஃபினட்டா பார்க்குறவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல ஒரு ஒரு சின்ன தூண்டுதலா இருந்து அவங்க அதை மாற்றக்கூடிய விஷயங்கள் நடக்கும்னு நம்புறோம். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். Viewers, third episode we had the privilege of interviewing Reverend Father T. Macian Gregory of St. Joseph Higher Secondary School, Kadalur. So next episode இன்னொரு தீமோட மீட் பண்ணலாம். Thank you.